அன்பினிய இஸ்லாமிய சொந்தங்களே, மறுமை வெற்றிக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல நன்மையான காரியங்களை என்ன செஞ்சிருக்கிறாங்க, நம்மவர்களுக்கு கற்று தந்திருக்கிறாங்க. அந்த நன்மைகள்ல நம்ம போட்டி போடணும். ஆனா இன்றைக்கு முஸ்லிம் சமுதாயத்துல பாத்தீங்கன்னா, நன்மைகளில் போட்டி போடுவதை விட, ஆர்வம் காட்டுவதை விட, எந்த விஷயத்தை பண்ணா மறுமையில நம்மளுக்கு பயன் இல்லையோ, எந்த காரியத்தை பண்ணா மறுமையின் நாள்ல அல்லாஹ் நம்மள்ட்ட கேள்வி கேட்பானோ, தண்டிப்பானோ, நரகளை தூக்கி போட்டுருவானோ, அது மாதிரியான காரியத்தை என்ன செய்யறாங்க, அதிகமாக முக்கியத்துவம் செய்யக்கூடிய காட்சிகள்லாம் பார்க்கணும். அதற்குரிய பெரிய சான்றுதான் இந்த ரபீஉல் அவ்வல்ங்கிறது. ரபீஉல் அவ்வல் மாசத்துல மூமின்கள் செய்யக்கூடிய காரியம் என்ன, அதிகமா என்ன பண்ணிருப்பாங்க. ஒரு மாசத்துல இந்த முஸ்லீம் எவ்வளவு தொழுது இருக்கிறாருன்னு பாருங்க, எவ்வளவு மௌலூத் இருக்கிறாருன்னு பாருங்க. தொழுகை இருக்காது, மௌலூத். இந்த மாசத்துல எத்தனை பேர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மேல ஸலவாத் சொல்லியிருப்பாங்கன்னு பாருங்க. எத்தனை பேர் மீலாது விழா கொண்டாடி இருப்பாங்கன்னு பாருங்க. மீலாது விழா தான் கொண்டாடி இருப்பாங்க. பாக்குறீங்களா இல்லையா? இது என்ன குர்ஆன் ஹதீஸ் சொல்லக்கூடிய செய்தியா? இது மௌலூதாக இருந்தாலும் சரி, மீலாது விழாவாக இருந்தாலும் சரி, குர்ஆன்ல அப்படி ஏதாவது இருக்குதா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போதனையில ஏதாவது இருக்குதா? அப்படி அறவே இல்லை. சாதாரண ஒரு பாமரனு கூட இன்னைக்கு தெரியுங்க. சாதாரண ஒரு பாமரனுக்கு கூட முஸ்லிம் சமுதாயத்துல ஒரு 15 வயசுல இருக்கக்கூடிய பையனு கூட என்ன தெரியும், சரி இது அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லல, அந்த பேர் இல்லைனாவே போதுமே. பெரிய பெரிய விளக்கத்தையெல்லாம் நீங்க பார்க்க வேணாம். சுபஹான மௌலி, இந்த ஒரு வார்த்தை தானே, சுபஹான மௌலி தாங்க. குர்ஆன்ல 6666 வசனம் இருக்குல்ல, இந்த ஒரு வார்த்தை மட்டும் இருக்கா? இது கூடும் கூடாதுன்னு கூட வேணாம். இப்படி ஒரு வார்த்தை குர்ஆன்ல இருக்கா? இல்லையில. புகாரியில 7000 ஹதீஸுக்கு மேல இருக்கு. இப்படி ஒரு வார்த்தை இருக்கா? வார்த்தையே இல்லைன்னா அது எப்படி ஒரு அமலாக இஸ்லாத்துல சொல்லப்பட்டிருக்கும்? இந்த நாலேஜ் இங்குள்ள சின்ன பையனுக்கு இருக்க, மார்க்கம் படிச்ச உனக்கு ஏன் இல்ல? ஜும்மாவில் உட்காந்து பேசிட்டு இருக்கிற, என்ன ஜும்மாவில் பேசுற? அன்னல் மசாஜித் இல்ல, பள்ளிவாசல் எல்லாம் அல்லாஹ்வுக்கு சொந்தமானதுன்னா, அல்லாஹ்வுக்கு சொந்தமானது எது? குர்ஆன். குர்ஆன்ல இருந்து எடுத்துக்காட்டு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போதனையிலிருந்து எடுத்து காட்டணும்ல. இந்த உணர்வு இன்னும் முஸ்லிம் சமுதாயத்துக்கு வரல இல்லைங்க. பெருசா வேணாம். எதுக்கு எடுத்தாலும் என்ன சொல்றாங்க, நம்ம சாஃபி அடிப்படையில் நம்ம போயிடணும், ஹனஃபி மதுஹப் அடிப்படையில போயிடணும் சொல்றாங்கல்ல. குர்ஆன் சுன்னாவுல இருந்து இறங்கி மதுஹப் அடிப்படையில் நம்ம போயிடணும், அதுலதான் சொர்க்கம் இருக்குங்கிறாங்கல்ல. எதுல சொர்க்கம் இருக்குன்னு நீங்க சொல்றீங்களோ அந்த மதுஹபுலியாவது சுபஹான மௌலூத படிங்கன்றா. மதுஹப நம்ம எழுதல, நீங்க தான் எழுதுனீங்க, நீங்க தான் தலைக்கு மேல தூக்கி வச்சிருக்கிறீங்க. ஷாஃபி இமாம் எழுதிய நூல்ல, இந்த கன்னியாகுமரி மாவட்டத்துல ஷாஃபி மதுஹப் தானே, உங்க ஊர்ல கூட ஷாஃபி மதுஹப் அடிப்படையில தானே. ஷாஃபி இமாம் சொன்னாரா அப்படி மௌலூத் ஓதுங்கன்னு அவரு சொன்னாரா? இல்ல அவராவது அது படிச்சாரா? இல்ல அவர் பார்த்திருப்பாராத? இல்ல மீலாது விழாவை அவங்களாவது கொண்டாடி இருப்பாங்களா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பற்றெல்லாம் இருக்குது. பாமரர்களுக்கு சத்தியத்தை எடுத்து சொல்லல, வேற ஒண்ணு இல்ல. இதுக்கெல்லாம் பெரிய விளக்கம். இப்ப நான் கேட்டேன் பாத்தீங்கன்னா, இந்த கேள்வி குர்ஆன் சுன்னாவுல இருக்கா? இல்ல. நீ சொல்லக்கூடிய மதுஹப்ல இருக்கா? இல்ல. அப்ப குர்ஆன்லயும் இல்ல, ஹதீஸ்லயும் இல்ல, மதுஹப்லயும் இல்லன்னா எதுல இருக்குது? எதுல இருக்குதுங்கிற காரணத்தினால முண்டி நீ ஜும்மாவுல இதுக்கு வக்காலத்து வாங்கி பேசிட்டு இருக்கிற. குர்ஆனை கூட குர்ஆன் என்ற அடிப்படையில் படிக்காமல் சும்மா நான் படிச்சேன்னா நன்மை கிடையாதுங்க. குர்ஆன்ல இருக்கா இல்லையா? குர்ஆன்ல ஒரு எழுத்து படிச்சா எத்தனை நன்மை சொல்லுங்க? ஒரு எழுத்து படிச்சா 10 நன்மை. குர்ஆன்ல அல்லாஹ் ஃபிரௌனை பத்தி சொல்றான்ல, இந்த ஜும்மாவுக்கு கூட இமாம் படிப்பார்ல, ரஃபி சூஃபி இப்ராஹிம் மூசாம் படிக்கிறார்ல, இதே மாதிரி ஃபிரௌனுங்கிற வார்த்தை இருக்குல்ல, அது குர்ஆனை திறந்து வச்சு அந்த நோக்கத்துல படிச்சீங்கன்னா அதுல மூசான் வருது பாத்தீங்களா? அந்த மூசான் படிக்கிறதுக்கு ஒவ்வொரு எழுத்துக்கு 10 நன்மை வருது. அதுல ஃபிரௌனுங்கிற வார்த்தை இருக்கும். ஃபிரௌனுங்கிறத படிச்சா, ஃபிரௌனுங்கிற கெட்டவன் நரகத்துக்கு போறவன், ஃபிரௌன் ஃபாரா ஐனு வாவு நூன், ஃபிரௌனுங்கிற அந்த வார்த்தைய குர்ஆன் அடிப்படையில் நம்ம படிச்சோம்னு வைங்களேன், 50 நன்மை கிடைக்குது ஃபிரௌனுங்கிற வார்த்தையை படிக்கிறதுனால. எப்போ? குர்ஆனை படிக்கும் போது. போறது சும்மா உட்காந்துட்டு ஃபிரௌனுங்கிறான், நன்மை வருமா? குர்ஆன்ல தான் ஃபிரௌன் இருக்கு, சும்மா திக்கிற மாதிரி ஃபிரௌனுங்கிறான், நன்மை வருமா? குர்ஆன்ல ஈசா அப்படிங்கிற வார்த்தை இருக்குது,
அதை படிச்சீங்கன்னா நன்மை வரும். சும்மா உட்காந்து ஈசா ஈசா, மூசா மூசா, இப்ராஹிம் இப்ராஹிம்ங்கிறான், நன்மை வருமா? வராதுன்னு நீயே சொல்லுவியா இல்லையா? சொல்லு. வராதுன்னு நீ தானே சொல்லுவ. அப்புறம் எப்படி மனுஷன் இருக்கிற மூலத்துக்கு மட்டும் நன்மை வரும்னு சொல்லி அதை புனிதமாக எப்படி மக்களுக்கு மத்தியில் நீ அறிமுகப்படுத்தின? உனக்கு முதல்ல மறுமை நம்பிக்கை இல்ல, இறை தூதர் எதற்கு அனுப்பப்பட்டாங்கிறது இமாமுக்கு தெரியலன்னா வேற யாருக்குங்க தெரியணும்? நிர்வாகிக்க தெரியலையே. பள்ளிவாசல் நிர்வாகிக்கு தெரியலன்னா அங்க வரக்கூடிய மக்களுக்கு எப்படி தெரியுங்கிற? இமாம் சொல்ற இடத்துல இருக்கிறாரு, விதத்துன்னு சொல்றாருல்ல, நீ தடுக்கணுமா இல்லையா? விதத்துன்னு சொல்லக்கூடிய இமாம வேலையை விட்டு தூக்குறாரு. அந்த அளவு நிர்வாகிகள் இருக்காங்க. இதெல்லாம் எச்சரிக்கையோட இருக்கணும். இது நம்ம ஆதேசப்பட்டு இப்படி சொல்லதான் முடியும். மறுமையின் நாள்ல தப்பிக்க முடியுமா? இப்ராஹிம் நபியினுடைய தகப்பனையே தூக்கி அல்லாஹ் நரகத்துல போடுவார். நீ யார்? நீ யார்? நூஹ் நபியினுடைய பொண்டாட்டி நரகவாதி, லூத் நபியினுடைய பொண்டாட்டி நரகவாதி, நபிகள் நாயகத்தினுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய பல பேர் நரகவாதி, நபிகள் நாயகத்தை பெற்றெடுத்த பெற்றோர் நரகவாதி, இணை வைத்த காரணத்தினால். இதையிலேயே உணவு ஊட்டணும். ஏன்? என்ன வணங்கணும்? எனக்கு இணை வைக்க கூடாது, நான் சொல்றத மட்டும்தான் கேட்கணும். இதுதானே? இதுக்கு மேல புத்திசாலிகளுக்கு நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இது மாதிரியான அறிவுரைகளை அறியாத மக்களுக்கு எடுத்து செல்லுமாறு கேட்டுக்கொண்டு ஜும்மா உரையை இத்தோடு நிறைவு செய்கிறேன். வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.